கவிதைகள் எழுதியவர் மு. ஆறுமுக விக்னேஷ். கவிதைகள் வாசிப்பவர் நந்தினி துரைசாமி. ஞாபகங்கள். அம்மா, உன் ஞாபகங்கள் விரவி கிடக்கின்றன, காற்றெங்கும் மலர் மணமாய். என் பிறந்த நாள் புதுச்சட்டையில் கழுத்துப்பட்டை நுனிகளில் நீ அப்பி வைத்த விரலி மஞ்சள் தோளால் மங்களம் பாடியதாய் ஒரு ஞாபகம். வேருக்கு அடியில் விளையும் மஞ்சள் கிழங்குகளை பறித்து பருவத்தில் நீ கழங்கு விளையாடியதாக சொன்ன கதையாய் ஒரு ஞாபகம். எனக்கு நோயும் வேண்டாம், மருந்தும் வேண்டாம் என்று நீ ஆக்கினை செய்து கொண்டாலும் அதையும் மீறி வரும் காய்ச்சலின் போது குடிக்கச் சொல்லித்தரும் கசாயத்தை நான் குடிக்கும் முன்பு தரையில் 3 சொட்டு அவ்வடிவில் வைத்து காப்பாற்றி விடும்படி பூமாதேவியிடம் நீ இறைஞ்சுவதாய் ஒரு ஞாபகம். வௌவால்கள் வட்டமிடும் பிரார்த்தன கோயில் ஒன்றில் தரிசனத்திற்கு பின் திருநீற்றை எனக்கு வைத்துவிட்டு நீ உன் வலது உள்ளங்கையால் என் கண்களை மறைத்துவிட்டு துகள்கள் கண்களில் விழுந்துவிடா வண்ணம் ஊதி எப்போதும் என் கண்களை, என் இமைகளையும் புருவங்களையும் விட நீ பாதுகாப்பதாய் ஒரு ஞாபகம். முகில் வெண்பா. நீ படிப்பாய் என்கிற போது எழுத வேண்டும் என்கிற என் ஆசை அபிலாசை ஆகிறது. எழுத நினைக்கும் பாஷை பரிபாஷை ஆகிறது. இப்படித்தான் முகில் எழுதும் வெண்பாவிற்கு மழை என்று பெயர் வைத்திருக்கிறேன். பெயர் சரிதானா என்று நனைந்துவிட்டு சொல். என் வழுக்களை எல்லாம் வலுவமைதிகளாக்கும் வழாநிலையே. நளினங்களின் நளினமே, பிசும்பின் துளி விழுந்து பூத்த பசும் புள்ளாய் உன் விழியின் பார்வை விழுந்து பூத்து கிடக்கிறது என் காதல். ஒயில்களின் ஒய்யாரமே, சொக்கித்தான் போகிறேன் நீ என் சொற்களை வைத்து சொக்கட்டான் ஆடும்போது. நம்மை முத்தமிட்ட மழையை நீ முத்தியது என்று சொல்லிய போதே தொடங்கிவிட்டது நம் காதலின் குழுக்குறி. கொன்மோ. நுனிமுடி வெடித்து சமனற்று பிருஷ்டம் தாண்டி கருமணலாய் தழைத்து கிடக்கும் கூந்தலை சமன் செய்ய அவள் அம்மா கத்தரி போடுகிறாள். கொஞ்சமா வெட்டு, கொஞ்சமா வெட்டு என்று அவள் அவ்வளவு கெஞ்சியும் அம்மா இடைவரைக்கும் இருக்கும்படி சமனாக அவளது கூந்தலை குறைத்து விடுகிறாள். வெட்டி முடித்த பின் அவள் தனது கைகளை பின்னால் கொண்டு சென்று இடையையும் பிருஷ்டத்தையும் முடி எவ்வளவு நீளம் குறைந்திருக்கிறது என்று பரிசோதிக்க தடவி தடவி பார்க்கிறாள். பிறந்த முடி எடுத்த பின் பாப்பாவிற்கு முடி எங்கே இருக்கு என்று சொந்தங்கள் கேட்கும் பொழுது தனது மொட்டை தலையை தடவி பார்க்கும் மழலையாய் அம்மா கத்தரித்து வீசிய அவளது கூந்தல் கருத்தரித்து வானேகியது கார்மேகமாய்.